minimum in a rotated array. ஸோ நம்ம ஒரு அரே வந்து ஒரு சார்ட்டட் அரே வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ரொட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 to n டைம்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. 7 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை 7 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம்னா அதே இது வந்துடும், ரைட்? ஸோ இது ரொட்டேட் பண்ண அதில் we have to find the minimum element. அதுவும் ஆர்டர் ஆஃப் லாக் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்டர் ஆஃப் லாக் அண்ட்னாலே பைனரி சர்ச். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி சர்ச்னாலே யூ ஹேவ் அ லெஃப்ட் பாயிண்டர், யூ ஹேவ் அ ரைட் பாயிண்டர் and you'll find the mid. ஓகே, ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எந்த பக்கம் நாட் சார்ட்டடாக இருக்கோ, எந்த பக்கம் சார்ட்டடாக இல்லையோ அங்கே தான் மினிமம் எலமெண்ட் இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்னா இந்த பக்கம் செக் பண்ணணும், இது சார்ட்டடாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது சார்ட்டடாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்குது மினிமம். ஏன்னா இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எலமெண்ட் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. அதனால் நம்ம ரைட் சைடு முதல்ல செக் பண்ணிடலாம். அதாவது இந்த மிட் வேல்யூ இஸ் லெஸ் தென் த ஆர் வேல்யூ அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சைடில் இருக்குன்னு அர்த்தம். இந்த சைடில் இருக்கும்போது அது மிட் வேல்யூவாகவும் இருக்கலாம். அதனால் ரைட்டை மூவ் பண்ணும்போது மிட் வேல்யூக்கு மூவ் பண்ணணும். ஓகே, ஆனால் இந்த கேஸில் இது வந்து சார்ட்டடாக இல்லை அப்படின்னா, இந்த சைடு சார்ட்டடாக இல்லை அப்படின்னா இது சால்வ்டாக இல்லை அப்படின்னாலே இதுக்குள்ளே இந்த மூணுத்துக்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். லெஃப்டை மூவ் பண்ணும்போது மிட் ப்ளஸ் ஒனுக்கு மூவ் பண்ணலாம், ரைட்? ஸோ தட் இஸ் த லாஜிக். ஸோ ஃபஸ்ட்டு வாட் வி வில் டூ, we will have the left pointer which is 0, we will have the right pointer which is the nums dot length minus 1. So while L is less than R, மிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு வராதுங்க இப்போ. ஓகே, இப்போ we will find the mid value which is b equal to L plus R divided by 2. இதுதான் மிட் வேல்யூ. ஓகே, இப்போ மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா ரைட் பார்ட் இந்த இடம் சார்ட்டடாக இருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? இஃப் nums of mid is less than nums of R அப்படின்னா இந்த பக்கம் சார்ட்டட்னு அர்த்தம், ரைட்? அப்படி இங்கே சார்ட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? R is equal to mid. ஆரை இது சார்ட்டாக இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆரை கொண்டு மிடில் வச்சிரு. எல்ஸ் அப்படின்னா லெஃப்ட்டை கொண்டு வந்து மிட் ப்ளஸ் ஒன்றுக்கு வைக்கணும். ஓகே, ஸோ இதேமாரி பண்ணிகிட்டே போகும்போது எப்போ எல் வந்து ஆருக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ வெளியே வந்துடும். அப்போ வெளியே வரும்போது அதுதான் மிட் வேல்யூ. ஜஸ்ட் ரிட்டர்ன் தட் வேல்யூ. Right? Can I submit it and check? Okay, all the test case passed. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் லாக் n, ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1.